500ல ஷாப்பிங் பண்ண போறோம். விட அதை கூட தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது இந்தியாவில தாங்க. இல்ல நான் இது நல்லா இருக்குல்ல. இது பரவாயில்லப்பா, நானும் நல்லா தான் கணக்கு போடுறேன். நான் சீக்கிரமா தான் கிளம்புனேன். எப்போ எது தேவையோ அதை தேடும் போதுதான் 850 அந்த பையன் கியூட்டா நான் பார்த்தா 500ல என்ன பண்ண போறோம்னா 500ல ஷாப்பிங் பண்ண போறோம். அதுவும் எப்படி பண்ண போறோம்னா அவளுக்கு நான் 500க்கு ஷாப் பண்ண போறேன், அவ எனக்கு 500 ஷாப் பண்ண போறா. ஆமா, ஆனா டாஸ்க் நீ வாங்குற திங்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் நீ வாங்குறது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், எனக்கு பிடிக்கணும். மெயினா பிடிக்கணும் அதெல்லாம் இல்ல, யூஸ்ஃபுல் மட்டும் தான். பிடிக்கணும்னா அதுக்கு மெயினா நிறைய யார் வாங்குறாங்களோ, யூஸ்ஃபுல்லா யார் வாங்குறாங்களோ அதான். யூஸ்ஃபுல்லா வாங்கலாம், பிடிச்சது வாங்க முடியுமா எனக்கு தெரியாதுப்பா. அப்படி இன்கேஸ் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி 500க்கு எல்லாம் வாங்கிட்டேன்னா எல்லாமே வாங்கினேன். 500க்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கினது எல்லாமே உனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுப்பா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னா வாங்கிட்டேன்னா 500க்கு எனக்கு பிடிச்ச நீ வாங்கி தரும். இது என்ன கதையா இருக்கு? இன்னொரு 500 எனக்கு வாங்கி தரும். நான் ஒத்துக்க மாட்டேன்ல, இது கதையா இருக்கு. இது என்னங்க? ஆனா நான் வாங்க திங்ஸ் நீ பார்க்க கூடாது, நீ வாங்க திங்ஸ் நான் பார்க்க மாட்டேன். யாரு பாப்பா? நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். சரி, ஓய் அங்க கடையே இல்ல, நான் இந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போ, ஆப்போசிட்ல போ. சரி, ஏதோ ஒரு பக்கம் போறோம், ஆனா எட்டி பார்க்க கூடாது. டைம் தான் போறோம். ஓகே, சலோ பாய். நல்லா அண்ணாப்பா, உண்மையாவே ரொம்ப ஸ்வீட்டா ஓகேமா அப்படின்னு கொடுத்தா தெரியுமா. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கடைலாம் க்ளோஸ் பண்ற டைம்ல வந்திருக்கோம் நம்ம. நான் வெறும் 30 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். அப்பனா இன்னும் என்கிட்ட எவ்வளவு இருக்கு? 470. கடைலாம் பார்த்தாலே தெரியுது எதுவுமே இல்ல. பெண்களுக்கு எல்லாம் பெண்களுக்கு தேவையானதா இருக்கு, ஜெஸ்டிக்கு இல்ல. என்ன பண்றது? ஆக்சுவலா அந்த பக்கம் கடை இல்லைன்னு நம்ம இந்த பக்கம் வந்தோம். அவங்க எங்க தெரியுமா இருக்காங்க? அங்க பேர் அங்க கடை இல்லைன்னா நாங்களே இந்த பக்கம் வந்தோம், அவங்க அந்த பக்கம் சுத்தின்னு இருக்காங்க. பைத்தியம். என்னடி இது? நாங்க வந்து தப்பான டைம்ல வந்துட்டோம், க்ளோசிங் டைம்ல வந்திருக்கோம். எங்களுக்கே தெரியுது. இது நான் சொன்னா ஜெஸ்டி என்ன திட்டுவா. ஜெஸ்டி கொஞ்சம் கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல ஜெஸ்டி, இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கோ. இனிமே வீடியோ எடுக்கும் போது சீக்கிரமா கிளம்பணும். ஓகே, உண்மையா சொல்லுங்க. பிங்க் கலர் ஓகே, 7 ரூபா இது கூட ஓகே, இல்ல குட்டி கூட ஓகே, ஆனா கம்மியா சொல்லுங்க. இல்லையா தாங்கண்ணா. இது எந்த பென்சில் தெரியுதா? யூனிக்கானா? இது வாங்குறோம். இது எவ்வளோண்ணா? என்னண்ணா சொல்லுங்கண்ணா, பார்த்து சொல்லுங்க. 100. அவ ஏதாவது பெருசா வாங்கினா எனக்கு அசிங்கமா ஆயிடுமேடா. பார்த்து சொல்லுங்கண்ணா, பார்த்து சொல்லுங்க. இது என்னதுண்ணா? ஆமா, அது படிக்கிற பிள்ளைகள் யூஸ் பண்றது. நமக்கு இந்த பக்கம் என்ன வேலை உங்களுக்கு? அந்த பக்கம் போங்க. இது பொண்ணு பாக்குறோம் நான் வந்து எல்லாத்தையுமே. இப்போ நமக்கு இதை விட நான் நிறைய ஷூட்ல பாத்திருக்கேன், இதை விட இது யூஸ் பண்றது ஒரு சிலர் இருக்காங்க. இதுவே ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு எதெல்லாம் நிறைய பேட்டரி எல்லாம் போடணும், உடஞ்சிரும் கீழே விழுந்தா. ஆனா இதுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, ரொம்ப ஈஸி டு வேர், நல்லா இருக்கும் இது. அதனாலதான் இதுதான் நான் அண்ணா. ஓகே, 80 ரூபா. அண்ணா கடைக்கு டி நகர் வந்தீங்கன்னா அண்ணா கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணி தரேன். 80 ரூபா பண்ணிதாங்கண்ணா. அண்ணா அப்பாடா.
பாய் பாய். ஜெயிச்சிட்டேன் மாறா. நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை இந்த மாதிரிலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுறது வெரி ஃபர்ஸ்ட் டைம். நான் ஏதாவது சாப்பிட்டா கூட ஜெஸ்டி சந்தோஷம் தான் படுவா. அந்த 500 ரூபாயில எனக்கு பசி லைட்டா. பார்க்கலாம் என்ன வாங்குறா எனக்காக, அப்படி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கா அப்படின்னு பாக்கலாம். நான் ஏதாவது சாப்பிட்டா கூட ஜெஸ்டி சந்தோஷம் தான் படுவா. எனக்கு பசி லைட்டா. இது ஒரு டேஸ்ட் இருக்கும், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் ஏதாவது சாப்பிட்டா கூட ஜெஸ்டி சந்தோஷம் தான் படுவா. அவங்க இன்ட்ரெஸ்டா வாங்கிட்டு இருக்காங்க.